வெல்கம் டு அறிவோம் ஆரோக்கியம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நிறைய விதமான மூலிகைகளை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். ஏராளமான மருத்துவ குணங்களும் மூலிகைக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வைத்தியர் திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இன்னைக்கு எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம் ஐயா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை முசுமுசுக்கை. அதாவது இந்த முசுமுசுக்கை கீரை பாத்தீங்கன்னா நம்ம வயல்காட்டில் நீர் உள்ள பகுதிகள், கிணற்று பகுதி, அந்த மாதிரி நல்ல நீர் பாங்கான இடங்கள்ல இந்த முசுமுசுக்கை நல்லா விளையக்கூடிய ஒரு தாவரம். இது கொடி வகை தாவரம். இது இந்த அடப்புலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னி பின்னி படர்ந்து நிறைய படர்ந்துடும். நம்ம வீட்டிலேயே வச்சிங்கன்னா கூட சாதாரணமாக ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் முன்னால் கேட்டில் வச்சா கூட நல்லா படர்ந்து நல்லா விளைஞ்சிடக்கூடிய ஒரு முசுமுசுக்கை இந்த கீரை. இதை சமைச்சு சாப்பிடலாம். சில அந்த காலத்திலலாம் கேழ்வூர் மாவோடு சேர்த்து அடை செஞ்சு சாப்பிடுவாங்க. ரெண்டாவது, இந்த மூலிகையுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக இந்த பனி நாட்களில், குளிர் நாட்களில், மழை காலங்களில் நமக்கு வரக்கூடிய நுரையீரல் தொற்று, அதாவது நம்ம மனிதனுடைய உடல்லையே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ராஜ உறுப்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நுரையீரல் தான். அந்த நுரையீரல் தான் நமக்கு சுவாசத்தை கொடுக்கக்கூடியது. அந்த சுவாசத்தை கொடுக்கக்கூடிய நுரையீரல்ல ஏதாவது தொற்று வந்ததுன்னா நம்மளால சௌகரியமா இருக்க முடியாது, உடனே அசௌகரியம் வந்துடும். அதை குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த முசுமுசுக்கு மட்டும்தாங்க இருக்கு. எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த முசுமுசுக்கை உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கக்கூடிய ஆற்றல் முழுவதும் இந்த முசுமுசுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாத நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் அனைத்தையும் காப்பாற்றி நல்ல செல்களை எல்லாம் அதுக்கு ஊக்குவித்து அந்த செல்களை எல்லாம் நல்ல வழிபடுத்தக்கூடிய தன்மையும் இந்த மூலிகைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கபம், இருமல், வறட்டு இருமல், சில குழந்தைங்க ரொம்ப இரும்பிக்கிட்டே இருக்கும், என்ன மருந்து கொடுத்தாலும் கேட்காது. நிறைய நம்ம கடையில் இருக்கக்கூடிய அந்த காஃப் சிரப் எல்லாம் கொடுப்போம். அதனால குழந்தைங்களுக்கு அந்த தூக்கம் வந்துடுறதுக்காக தான் கொடுப்பாங்களே தவிர அதுல இருமல் குணமாகாது. அப்போ இந்த மாதிரி மூலிகை உள்ள அந்த கீரைகளை கொடுக்கும்போது அவர்களுக்கு அந்த இருமல் குணமாகி அந்த சுவாச குழாயில் இருக்கக்கூடிய தொற்று, இப்போ நம்ம நுரையீரலில் தொற்று வந்ததுன்னா அது அந்த சுவாச குழாயிலையும் அந்த தொற்றுகள் ஏற்பட்டு அதன் மூலமா நம்மளால சுவாசிக்கவே முடியாது. நிறைய பேருக்கு இது மூர்ச்சி ஆயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி காலங்கள்லையும் இதை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம வெப்பமான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குளிர் பிரதேசங்களுக்கு போகும்போது இந்த இலையை சுத்தமா கழுவிட்டு நிழல்ல உலர்த்தி அதை நன்றாக அரைத்து சூரணமா செஞ்சு கையில் எடுத்துக்கிட்டு இது போன்ற குளிர் பிரதேசங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு போகும்போது நீங்க உங்க கையில கொண்டுகிட்டு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்க போய் ஜலதோஷமோ இல்லை இந்த மாதிரி நுரையீரல் தொற்றோ சுவாச கோளாறுகளோ ஏற்படும் போது நீங்க இதை பயன்படுத்தி உணவுலையும் பயன்படுத்தி சாப்பிடலாம். நீங்க அதை தேனில் குழைச்சி காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். ரசமாக வைத்து, அதாவது மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து சிறிதளவு இந்து உப்பு கலந்து ரசம் மாதிரி வச்சு நீங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம், அப்படியே குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும்போது அவங்களுக்கு அந்த சுவாச கோளாறு அறவே நீங்கிடும். சளி, அதாவது ஆஸ்மா, காச நோய், இருமல், அந்த மாதிரி நோய்களும் குணமாயிடும். இப்போ நம்ம இந்த முசுமுசுக்கையை பயன்படுத்தி எப்படி கஷாயம் செய்வது என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போறோம். இது நல்ல சுத்தமா கழுவி நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த முசுமுசுக்கை கீரை. முசுமுசுக்கையை இதுல போட்டாச்சு. சிறிதளவு சின்ன வெங்காயம், நீர்ச்சத்து உடையது. பூண்டு தாராளமா ஒரு 4-5 பல்லு சேர்த்துக்கலாம். இது இப்ப நம்ம செய்யற அளவு ஒரு குறைந்தது ஒரு 5 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம இப்ப செய்யறோம். அதே போல சளியை உடனடியாக நமக்கு நீக்கக்கூடிய மிளகு. இந்த மிளகு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், 10 மிளகு பையில் இருந்தா பகைவர் வீட்டிலையும் உணவு உண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பழமொழி எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மிளகுக்கு தான் விஷ முறிவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்கு. அதனால இந்த மிளகை ஒரு அரை கரண்டி நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்தது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் போக்குறதுக்காக இந்த திப்பிலி. இது ஒரு சூரணம். இது நல்ல ஒரு சிறந்த ஒரு மூலிகை. இது அதிகமா பயன்படுத்தக்கூடாது. நாக்குல ஒரு மாதிரியான நமைச்சல் வரும். அதனால இது ஒரு சிட்டிகை அளவு நீங்க சேர்த்துக்கிட்டா போதும். எந்த ஒரு மூலிகையும் தண்ணி ஊத்துறதுக்கு முன்ன லேசா ஒரு முறை இதை நம்ம அரைச்சிக்கணும்.
இப்போ ஒரு சிறிதளவு தண்ணீர் சேர்த்து இதை திரும்பியும் நல்லா அரைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் இந்த முசுமுசுக்கையை நீங்கள் வந்து இதை சூடு பண்ணி சாப்பிட்றத விட தேங்காய் பாலில் கலந்து சுக்கு லேசாக ஏலக்காய் பொடியோட கலந்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து ரசம், நம்ம சமையல் மாதிரி கீரை மாதிரி செஞ்சு சாப்பிட்றது. இப்போ நம்ம இதில் சிறிதளவு இந்து உப்பு சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு ஒரு அரை கரண்டி இதில் நம்ம இந்து உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றி நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சியையும் செல்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுவாச உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய் தொற்றுகளையும் போக்கக்கூடிய பொருள்களை தான் சேர்த்துருக்கோம். அதனால எந்த பக்க விளைவும் கிடையாது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் சாப்பிடலாம். இப்போ நமக்கு தேவையான முசுமுசுக்கை ரசம் தயாராயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஆமா. முசுமுசுக்கை கசாயம் தயாரிக்கும் முறை: மிக்சியில் முசுமுசுக்கை இலைகளை போட்டு அதனுடன் சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகுத்தூள், திப்பிலி சேர்த்து ஒன்றிரண்டாக அரைத்து பின் தண்ணீர் ஊற்றி சாறு பக்குவத்திற்கு அரைத்து கொதிக்கும் நீரில் கலந்து அதனுடன் இந்துப்பு சேர்த்து கலக்கி வடிகட்டினால் முசுமுசுக்கை கசாயம் தயார். வணக்கம் நேர்களே, இது ஆர்கானிக் அறுசுவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒரு சூப்பரான சாலட் பண்ண போறோங்க. அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். உணவு சாப்பிடும் போது ரொம்ப குழப்பமா இருக்கும். ஐயோ, இது சாப்பிடலாமா, நான் வெஜிடேரியன் சாப்பிடணுமா, இல்ல சைவ சமையல் சாப்பிடணுமா, இந்த குழப்பம் ரொம்பவே இருக்கும். முதல்ல நாம இதுக்கு ஒரு தெளிவுக்கு வர்றதுக்கு யார்கிட்டயுமே கேட்க தேவையில்லைங்க. நம்ம உடல் கிட்ட மட்டுமே கேட்டா போதும். மனிதனோட உடல் அமைப்பு உள்ள ஜீரண உறுப்புகளின் அமைப்பை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பச்சை காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், கிழங்குகள் இந்த மாதிரி சைவ உணவு தாங்க ரொம்ப சூட்டபிளா இருக்கும். இது நான் சொல்றேனே, நீங்க நம்பி எதுவும் பண்ண வேண்டாம். நீங்களே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்களேன். எதை சாப்பிட்டா நீங்க எப்படி உணர்றீங்க, அந்த நாள் முழுக்க உங்களுக்கு புத்துணர்வோட இருக்கீங்களான்னு பாருங்க. நீங்களே முடிவு செஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையான ஒரு பூசணிக்காய் சாலட் பண்ண போறோங்க. இதுக்கு வெள்ளை பூசணிக்காவை பயன்படுத்தி பண்ண போறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப நம்ம பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய், பச்சை குடமிளகாய், மஞ்சள் குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய், கேரட், கொத்தமல்லி தழை, மிளகு, உப்பு, எலுமிச்சம்பழம். நம்ம இந்த பூசணிக்காவை கடைசியா தான் கட் பண்ண போறோம், ஏன்னா அது கொஞ்சம் நீர் விட ஆரம்பிக்கும். இந்த குடமிளகாயெல்லாம் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியா அதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம சாலட்க்குலாம் அந்த குடமிளகாய் நல்லா கை கொடுக்குங்க. ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகள்ல இதுவும் ஒண்ணு, பல வண்ணத்திலையும் கிடைக்குது. அடுத்தது இந்த மஞ்சள் குடமிளகாய்,
இப்போ இந்த ஒரு கலருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சுவை மாறுதல் இருக்கும். இந்த சிகப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தக்காளி மாதிரி ஒரு புளிப்போட இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த மஞ்சள் நிறத்துல பாத்தீங்கன்னா ஒரு புளிப்பு தன்மை அதுல கூட இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த வெள்ளை பூசணிக்காயில வேற இதை சேர்க்கிறோம் இல்லையா, அது கொஞ்சம் சப்புன்னு ஒரு சுவை தான் இருக்கும். இதெல்லாம் சேர்க்கும் பொழுது இதோட சாரும் அதுல சேர்ந்து சுவை கொடுக்கும். மஞ்சள் குடமிளகாய் நறுக்கிட்டோம். அடுத்ததா இந்த சிவப்பு குடமிளகாய் நறுக்கும். இது பாருங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. தக்காளி மாதிரி ரெட் கலர்ல இருக்கு, ஆனா சுவை இன்னும் சூப்பரா இருக்கும். தக்காளி சாலட்ல போட்டா என்ன தெரியுமா பிரச்சனை, அது கொஞ்சம் தண்ணீர் விட ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நம்ம மஞ்சள் பூசணிக்காய் அதுவும் தண்ணீர் விடும். அதனாலதான் நான் இந்த சிவப்பு குடமிளகாய் இதுல போடுறேன். இந்த உணவு ஏன் ரொம்ப சத்து மிக்கதா இருக்கும்னா, இதுல ப்ராசஸிங்னு எதுவுமே நடக்கல பாருங்களேன். எவ்விதமான செயற்கையான பொருட்களோ பொரிச்சு வறுத்தோ அல்லது என்னென்னமோ எல்லாம் ப்ராசஸ் பண்ணவே படல. அதனால ரொம்ப உயிருள்ள உணவா இது இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு விதை பருவத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒரு செடியா மாறி காய் கொடுத்து அதுக்கப்புறம் அது நம்மளோட உடல்ல ஒரு பகுதியாவே தன்னை கொடுக்குது பாருங்களேன். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த சாப்பாட்டை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. அதை ஒரு நல்ல ஒரு மரியாதையோட அதை நம்ம அணுகுனோம்னா அது நம்ம உடல்ல செயல்படும் விதமே வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஒரே உணவை நிறைய பேர் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு அது உள்ள வேற மாதிரி செயல்படும். சில பேருக்கு ரொம்ப நல்ல புத்துணர்வு கொடுக்கும், சில பேருக்கு சும்மா ஏதோ ஒண்ணு வயிற்று ரொப்பின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதுக்குரிய ஒரு மரியாதையோட அதை நம்ம அணுகுனோம்னா அது நல்ல விதமா செயல்படும். நம்ம சாதாரணமா ஒரு கார்க்கே எரிபொருள் நிரப்புறோம் அப்படின்னா அதுல நம்ம கண்டதை போட முடியாது இல்லையா? நம்ம கெரோசின் போட்டு கூட ஒருவேளை ஒரு 5 கிலோமீட்டர் வேணா போனாலும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா நம்ம உடலுக்கு சரியான ஃபியூவல் நம்ம கொடுத்தாதாங்க அது நாள் முழுக்க நம்மள புத்துணர்வோட வச்சிருக்கும். இல்லைன்னா ஒரு மந்தத்தன்மையை தான் உருவாக்கும். இது பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தாலே எவ்வளவு ஒரு பார்க்கும் பொழுதே ஒரு புத்துணர்வு கொடுக்குற ஒரு உணவா இருக்கு. சரி, அடுத்ததான் நம்ம கேரட் சேர்க்க போறோம். கேரட் குறிப்பா கண்களுக்கு ரொம்பவே நல்லது. இதுல வைட்டமின் ஏ சத்துக்கள் இருக்கு. நாம இதை சேர்க்க போறோம். அந்த கடினமான தோலை மட்டும் நீக்கினா போதும். கேரட் போன்ற காய்கறிக்கெல்லாம் நீங்க தோலே நீக்க தேவையில்ல. கேரட் அதே மாதிரி பழங்கள்ல பாத்தீங்கன்னா ஆப்பிள்ஸ் அதுலலாம் மேலதான் சத்துக்கள் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ இதை நாம சிறு சிறு துண்டுகளா நறுக்கிக்க போறோம். இந்த யோகா செய்யறவங்க எல்லாம் இது கண்டிப்பா சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. இது ஒரு மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சி ஏற்படுத்துற தன்மை இருக்கும். அதுக்காக நம்ம மிளகு சேர்க்கிறோம் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு. இது நீங்க கோடை காலத்துல நிறையவே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா குளிர்ச்சி ஏற்படுத்துற தன்மை இருக்கிறதுனால மோரோட கலந்து கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். அதே சமயம் உங்களை நல்ல புத்துணர்வோட வச்சிருக்கும். அந்த மந்தத்தன்மை துளி கூட ஏற்படாது நமக்கு. அதே மாதிரி வெயிட் லாஸ், உடல் எடையை குறைக்கணும்னா இதை வெறும் வயிற்றுல இதோட சாறு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். சில பேருக்கு அந்த பச்சை வாசனை தான் பிடிக்காது. ஐயோ வெள்ளை பூசணிக்காவா அதுல ஒரு மாதிரி ஒரு பச்சை வாசனை அடிக்குமேன்னு. ஆமா, பச்சை காய்கறிகள்னா அப்படிதான் இருக்கும். சரி, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து பருகலாம்.
இப்போ மிளகு சேர்க்கிறோம். இப்போ இதுல என்ன சந்தோஷமான விஷயம்னா நம்ம அடுப்பு பக்கமே போலங்க. அடுப்பு வேலையும் இல்லை, எண்ணெயும் எதுவும் நம்ம சேர்க்கல. ஆனா ஒரு சத்தான உணவு எவ்வளவு எளிதா தயாராயிடுச்சு பாருங்க. முக்கியமா வளர்ற குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த பூசணிக்காய் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணுங்க. ஏன்னா அவங்களுடைய வளர்ச்சிக்கு, குறிப்பா மூளை வளர்ச்சியில இருந்து உடல் வளர்ச்சிக்கு இது ரொம்பவே உதவுது. சரி, இப்போ நம்மளுடைய வெள்ளை பூசணிக்காய் சாலட் தயாராயிடுச்சு. வெண்பூசணி சாலட் தயாரிக்கும் முறை. ஒரு பாத்திரத்தில் பச்சை, மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற குடைமிளகாய்களை சேர்க்கவும். அதனுடன் துருவிய கேரட், நறுக்கிய வெண்பூசணி மற்றும் நறுக்கிய கொத்தமல்லி தழையை கலந்து கொள்ளவும். இதில் எலுமிச்சை பிழிந்து இதனுடன் உப்பு மற்றும் இடித்த மிளகை சேர்த்து கிளறினால் வெண்பூசணி சாலட் தயார். இப்ப நல்ல பிராண சக்தி உள்ள இந்த வெள்ளை பூசணிக்காய் சாலட் தயாராயிடுச்சு. இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு என்னோட பகிர்ந்துக்கோங்க எப்படி வந்ததுன்னு. மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.